Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GE ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு டாப் எம்என்சி கம்பெனி வந்துட்டு 2025 பேட்ச்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, ஸோ இல்லை எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எப்படி ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை 1-to-1 செஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷனை வந்து ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் கிளியர் கட்டாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி GE ஹெல்த் கேர் ஃபார் ஹைரிங் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அது என்ன பாஸ்ட் அவுட் 2025 பேட்ச்க்கு என்ன மாதிரி ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இந்த கம்பெனி நேம் GE ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் ரோல் பார்த்தீங்கன்னா SD இன்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த SD இன்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. பேட்ச் பார்த்தீங்கன்னா 2025 தான். தென் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45,000 பர் மந்த் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஅலோகேஷன் அசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஅலோகேஷன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஒரு 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேசிக் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பார்ட் ஆஃப் அஜைல் சர்மனிசஸ் அண்ட் கான்ட்ரிபியூட், தென் டெவலப்பிங் அப்ளிகேஷன்ஸ், டிசைன் அண்ட் கோடிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் டெஸ்டிங் கோட், டாக்குமெண்டேஷன் டெஸ்டிங் நியூ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், தென் ரிசர்ச்சிங், investigating and fixing a wide range of technical issues, then collaborating with the senior leaders, approaching problem and creating solutions, so proactively learning about new technologies, then development of tools to support product development, proof of concept அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கோடிங் வந்து உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த ப்ரோக்ராமிங்குமே உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. தென் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டீபக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதில் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கே நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டாக்குமெண்ட் பண்ணி ஸோ அந்த அப்ளிகேஷன் அகைன் மறுபடியும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு நியூ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டு வர தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதில் என்னென்ன பக்ஸ் இருக்குது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் டெக்னிக்கல் இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிட்டரலி ஒரு நியூ ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது, ஒரு நியூ டெக்னாலஜிஸ் படிக்கிறதுக்கு ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் டூல் அண்ட் சப்போர்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டூலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேசிக்காக சம் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் ரிலேட்டட் ஏரியா. ஸோ மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் UG ஆர் PG எது இருந்தாலும் ஓகே. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீல்டாக இருந்தால் ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலவெண்ட்டான ஃபீல்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 7 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் டிகிரி வரைக்கும் 7 CGPA இருக்கணும். ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வைல் ஒர்க் டு CE ஹெல்த் கேர் ப்ரிமிசஸ் டியூரிங் த இன்டர்ன்ஷிப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ப்ரிமிசஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Then willing to work any projects assigned based on the fitment of business need. ஸோ அவங்க பிஸ்னஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ராஜெக்ட்ஸில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வேரியஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, பைத்தன், எம்பெடட் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் போதும், அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் மாஸ்டராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். தென் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ரிசல்டட்
ஓரியன்ட், கண்டிப்பாக நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ், ஸோ அதர் டீம்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி அவங்கக்கிட்ட டிமாண்ட்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிட்ட ஸ்டஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஒர்க் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வரான்மெண்ட், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு வேகமாக செயல்படுற ஒரு டீமில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கீழே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை லிங்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப் அப்ளிகேஷன் உங்களோட ஜாப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜாப் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.